அப்போ நம்ம குளிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கிக்கிறோம், நம்மை அலங்கரிச்சுக்கிறதுக்கு ஆடை ஆபரணங்கள் அணிந்து கொள்வதற்கு நேரத்தை ஒதுக்குறோம், படிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்குறோம், விளையாடுறதுக்கு நேரத்தை ஒதுக்குறோம், பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு, எல்லாவற்றுக்கும், ஒரு விழாவுக்கு போகிறதுக்கு, ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்குறோம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? இறை வழிபாட்டுக்கு மட்டும் நேரம் ஒதுக்க தவறுறோம். எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் இருக்குது, ஆனால் வழிபாட்டுக்கு மட்டும் நேரம் இல்லை. என்னைக்காவது ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் வழிபாடு செய்யலாம் வீட்டில், எப்பயாவது வாரத்தில் ஒரு நாள் பூஜை செஞ்சால் போதும். இன்னும் சில பேர் தீபாவளி, பொங்கல், கார்த்திகை தீபம் இப்படி உள்ளிட்ட ஏதோ வருஷத்தில் ஒரு நாள் 2 நாள் தான் பூசை அறையில் வழிபாடே செய்கிறது. மற்ற நாட்களில் எந்த வழிபாடும் கூட செய்யறதில்லை. அப்போது பள்ளி பருவத்திலேயே, குழந்தை பருவத்திலேயே நாம் பக்தி உள்ளவர்களாக வளரணும். ஏன் அப்படின்னா, பக்தி ஒழுக்கத்திற்கு வழிவகுக்குது. ஒழுக்கம் மற்ற எல்லா செல்வங்களையும் நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து இந்த நில உலகில் நாம் வாழக்கூடிய நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அது நாம் நல்ல முறையிலே வாழ்வதற்கும் மறுமைக்கும் நமக்கு துணையாக இருக்கும். அதனால்தான் ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று திருவள்ளுவர் பெருமான் ஒழுக்கத்தை குறித்து சொல்கின்ற போது அது உயிரை விட மேன்மையானதாக பெரியோர்களால் மதிக்கப்படுகின்றது என்று சொல்கின்றார். அப்போ இறை பக்தி நமக்கு ஒழுக்கத்திற்கு வழிவகுக்கும். தற்காலத்தில் இருக்கக்கூடிய உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய எல்லா கேடுகளுக்கும் தீங்குகளுக்கும் காரணம் என்ன அப்படின்னா ஒழுக்கக்கேடு தானே, ஒழுக்கமின்மை தான். அப்போ ஒழுக்கமின்மைக்கு எது காரணம்னு பார்த்தா பக்தியின்மை. பக்தியின்மைக்கு எது காரணம் பார்த்தா இறை அச்சம் இன்மை. இப்போ இறை அச்சம் இல்லாது போனதுனால தான் பக்தி இல்லாமல் போயிடுச்சு. பக்தி இல்லாமல் போனதுனால ஒழுக்கம் இல்லாமல் போயிடுச்சு. ஒழுக்கம் இல்லாமல் போனதுனால சமூக சீர்கேடுகள் எல்லாம் நாம் பார்க்க முடியும். அதனால் குழந்தை பருவத்தில் ஆகட்டும், இளமை பருவத்தில் ஆகட்டும், நாம் எது இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, பக்தி இல்லாமல் இருக்கக்கூடாது.